அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த உலகமே இப்போ பரபரப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதே கூட ஒரு சாதாரணமான சொல். அந்த அளவுக்கு எங்கே பாரு பதட்டம், பதற்றம், அவசரம், விரைவு, வேகம், இதெல்லாம் கடைசியில் எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னா டென்ஷனில் கொண்டு போய் விடுறது. இன்டர்நேஷ்னல் டென்ஷன், பொலிட்டிக்கல் டென்ஷன், எக்கனாமிக்கல் டென்ஷன், ஜியாகிரபிக்கல் டென்ஷன் அப்படின்னு எல்லாத்துக்குமே இப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா சூழல்களுமே மாறிவிட்டன. எதுக்கெடுத்தாலும் அவசரம். ஒரு மனுஷன் ஓடி ஓடி உழைக்கிறதெல்லாம் எதுக்குங்க? நிம்மதியாக நான் 3 வேளை சாப்பிட்றதுக்கு தான், இல்லை 4 வாய் சாப்பிட்றதுக்கு தான். அதை கூட அவசர அவசரமாக அள்ளி போட்டுக்கிட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இந்த ஃபுட்டையே ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு நம்மளால் ஒன்று கண்டுபிடிச்சி, அவசர அவசரமாக எல்லாம் பண்ணுற சாப்பாடாவது நிதானமாக சாப்பிடுன்னா இது ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க, இதையும் ஃபாஸ்ட்டாக தான் சாப்பிடணுன்ற மாதிரி மனிதன் மாறிக்கொண்டு இருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நாம் அமைதியாக இருந்தாலும் அவங்க விடமாட்டுறாங்க. மரங்கள் அமைதியாக இருந்தாலும் காற்று விடுவது இல்லை, கரைகள் அமைதியாக இருந்தாலும் அலைகள் விடுவதில்லை அப்படின்னு ஒரு கவிதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அது மாதிரி நாம் சும்மா இருந்தாலும் சுற்றி இருக்கிறவன் விடமாட்டான். காலையில் எழுந்த உடனே நமக்குன்னு பார்த்து காலையில் அயன் பண்ணிக்கலாம், பேண்ட் ஷர்ட்லாம் ஆஃபீஸ் போகும்போது போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுருந்தா காலையில் கரண்ட்டு கட் ஆகிடுது. அது வந்துடுது அப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்தில். இருந்தாலும் அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே எப்போ வருமோ வராதோ வேறு எதை போடுறது அப்படின்னு பதட்டமாகுது. அப்புறம் அவசரத்தில் நம்ம பைக் சாவி எங்கே வச்சோம், கார் சாவி எங்கே வச்சோம், அது தேடி கண்டுபிடிக்கணும். சில தாய்மார்கள் காலையில் அவசரத்தில் பிள்ளைய ரெடி பண்ணணும், டிஃபன் ரெடி பண்ணணும், பிள்ளைங்களை அது தவிர வீட்டுக்காரர் ரெடி பண்ணணும், வீட்டில் இருக்க பெரியவங்களை பார்த்துக்கணும். இது தவிர அவங்களும் குளித்து சாப்பிட்டு அவங்க லஞ்ச் டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவங்களும் போகணும். ஏகப்பட்ட பதற்றம் இருக்கிறது. இது இப்படித்தான் இருக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படித்தான் இந்த காலகட்டம் இருக்கும், அதுவும் காலை நேரம் என்பது இப்படித்தான். இதை புரிந்து கொண்டு விட்டாலேயே ஒரு 30% பதற்றத்தை, டென்ஷனை குறைக்கலாம். அதை விட முக்கியமானது, சில விஷயங்களில் முன் யோசனையோடு இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட பதற்றத்தை குறைக்கிறார்கள். தேவையற்ற அவசரத்தை அவர்கள் அகற்றுகிறார்கள். நம்ம புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவங்க தான் சொல்லுவாங்க, நான் எந்த ஊரில் போய் வெளியூரில் நிகழ்ச்சிகளுக்காக போவதுன்றது இப்படிப்பட்ட கலைஞர்களுக்கு வழக்கம். அவங்களுக்கு எதாவது கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. அப்புறம் பள்ளிகள் கல்லூரிகளில் நிகழ்ச்சிகள் இருக்கும், அப்புறம் விருதுகள் விழா, எழுத்தாளர்கள் மாநாடு, இதுக்கெல்லாம் போகிறப்போ அங்கே ஹோட்டலில் தங்குவாங்க இல்லைங்களா. அவர் சொல்கிறாரு, நான் எந்த ஹோட்டலில் போய் தங்கினாலும் அந்த அறைக்குள்ளே போன உடனே நான் செய்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னா, நான் போட்டுக்கிட்டு இருந்த பேண்ட் ஷர்ட்டை கட்டிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நேராக பாத்ரூம் போய் அங்கே குழாயில் தண்ணி வருதான்னு செக் பண்ணுவேன். தண்ணி வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக அங்கே இருக்கிற பக்கெட்டில் ஃபுல்லாக பக்கெட் முழுக்க தண்ணீரை நிரப்பி வச்சுட்டு தான் நான் திரும்ப வந்து மற்ற வேலையை கவனிப்பேன்னார். என்னங்க அப்படி என்னங்க அவசரம்? ஆமாம், நம்ம மாலை நிகழ்ச்சி அவங்க 6 மணிக்கு வந்து கூட்டு போகிறேன், கார் 6 மணிக்கு வந்துரும்பாங்க. நம்ம 5:30 மணிக்கு போய் ஒரு குளியலில் போட்டு புறப்படலான்னு போவோம். அந்த நேரம் பார்த்து ஹோட்டலில் தண்ணி வராது குழாயில். அதுக்கு பிறகு ஹவுஸ் கீப்பிங்கிட்ட சொல்லி அவங்க மெதுவாக அங்கேருந்து வந்து பார்த்து, சார் இந்த ரூமில் வராது சார், சாரி சார், நாங்கள் வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் சார் அப்படிம்பாங்க. அப்புறம் அங்கங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சூட் கேஸில் போட்டு மூடிக்கிட்டு அப்புறம் வேறு ரூமுக்கு போய் அப்புறம் அங்கே தண்ணி வருதான்னு பார்த்து, கடைசி நேரத்தில் இந்த பதட்டெல்லாம் எதுக்கு? நான் போன உடனே செய்கிற முதல் காரியம் பக்கெட்டில் தண்ணியை நிரப்பி வைப்பது அப்படின்னார். எவ்வளோ முக்கியமான, கேட்பதற்கு சாதாரணமானதாக இருந்தாலும் பொதுவாகவே வீட்டில் பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி வச்சுங்கன்றாங்க. மேலே சம்பில் தண்ணி இருந்தால் கூட பாத்ரூமில் தண்ணி இருக்கணும். அதே மாதிரி எப்பொழுதுமே ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு அயனிங்கில் ரெடியாக இருக்கணும். இந்த மழை நாட்களில் சில உயர் அதிகாரிகள் காரில் வரவங்க வருவாங்க, இந்த 2 வீலரில் வர்றவங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் ஒரு ஐடியா சொன்னார். என்ன அப்படின்னா, சில சமயம் வந்துக்கிட்டே இருப்பாங்க, பாதி வழியில் மழை பிடிச்சிக்கும், அப்புறம் தொப்பெல்லாம் நனைஞ்சிருவோம், சொட்ட நனைஞ்சு ஆஃபீஸுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் என்ன பேண்ட் ஷர்ட் நனைஞ்சு போன பேண்ட் ஷர்ட்டோடைய உட்கார முடியாதுங்க. அதனால் இங்கே ஆஃபீஸ்லேயும் ஒரு செட்டு பேண்ட் ஷர்ட்டு ட்ரெஸ்ஸு நான் ரெடியாக வச்சுருக்கிறேன், ஒருவேளை வரப்போ நனைஞ்சு போச்சுன்னா இதை மாற்றிக்குவேன் அப்படின்னார். எளிமையான ஆனால் அருமையான யோசனை. எல்லாவற்றிற்கும் முன்கூட்டியே கொஞ்சம் திட்டமிட்டு வைத்திருந்தால் இப்படிப்பட்ட கடைசி நேர பதற்றங்களை நாம் தவிர்த்து விட முடியும். அதை விட முக்கியம், இப்படித்தான் நடக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக இயல்பாக
முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவார்கள்னு சொல்ல முடியாது. அதுவும் நம்மளை டென்ஷன் படுத்துறதுக்குன்னே சில உறவுக்காரன் இருப்பான். ஆஃபீஸ்லேயே நம்மளை டென்ஷன் படுத்துறதுக்குன்னே ஒரு மேலதிகாரியை ஆண்டவன் நமக்குன்னு போடுவான். முதலாளி போட்டார்னு சொல்லக்கூடாது, அப்புறம் முதலாளி காதுக்கு போச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். ஆண்டவன் நமக்காக போட்டிருக்கிறான், நம்மளுடைய பொறுமையை சோதி. அவர் அப்படி தான் அப்படின்னு தமிழில் பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க, ஆடுற மாட்டை பாடுற மாட்டை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டுங்களே. அதே மாதிரி முதலாளி ஆடுற மாடா பாடுற மாடான்னு பார்த்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வேண்டுமே தவிர பதற்றத்தை வரவழைத்து கொண்டால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். உடலும் மனமும் பாதிக்கப்படுகிற பொழுது வாழ்க்கையில் இவ்வளவு ஓடி ஓடி செயல்படுவதும் அர்த்தமற்றதாக மாறிவிடும். சில விஷயங்களில், ஏன் பல விஷயங்களில் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் என்கின்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்தான் நாம் அன்றாடம் படிக்க வேண்டிய பாடல் வரி அல்ல, அது பாடம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.